வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. துணை பேராசிரியர் பயிற்சி நல்லா இருந்துச்சுங்க ஐயா. ஒரு அனுபவமாக இருந்துச்சு. ஆசிரியர்ன்ற கர்வம் இருக்கக்கூடாதுன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நல்ல ஒரு கிளாஸாக இருந்துச்சு. மைண்டில் நல்லாவும் நின்றுச்சு. இறைநிலை தாவம் பற்றியும், கர்மயோகத்தை பற்றியும், தத்துவ விளக்கத்தை பற்றியும், இப்படி நிறைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாப்பிக்கு ஒவ்வொரு ஆசிரியர் தனித்தனியாக வந்து சொல்லி கொடுத்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நல்லா ஒரு கேட்குறதுக்கும் ஆர்வமாக இருந்துச்சு. அதுவும் முதல் பேட்சில் நாங்கள் தான் 3 பேரும் 1 2 3 நாங்கள் தான். நல்லாவும் இருந்துச்சுங்க ஐயா. எப்படி சொல்கிறதுனா, அவங்களே சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இப்போது ஆசிரியர் அளவுக்கு வந்துட்டீங்க. இனிமேல் வந்து உங்களோட சப்போர்ட்டும் உங்கள் மன்றத்துக்கு தேவை, உங்கள் அறக்கட்டளைக்கு. அவங்களுக்கு என்றைக்கும் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களோட தொண்டு தேவை, சேவை செய்யணும், எல்லோரும் சேர்த்து விடணும், நல்லா அவங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து காயக்கல்பு எடுக்கணும், அப்புறம் மௌனம் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 வருஷத்துக்கோட பாயிண்ட்டு நீங்கள் சேர்க்கணும். 3 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஐடி கார்டு வரும். அதுக்குள்ளே நீங்கள் இதை ட்ரெயின் பண்ணிகிட்டே வாங்க. ஆனால் வந்தவுடனே நீங்கள் அதை ஆரம்பிக்கணும். நல்லா 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் ட்ராவலாக வரணும். நல்லா உங்களோட சேவை வந்து நல்லா இருக்கணும், ரீச் ஆகணும், உங்கள் மன்றத்துக்கு முழுமையாக பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயா. நிறைய சேவை இப்போ நம்ம ஸ்கூல்ஸ்லாம் வர எடுத்துருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக வாங்க. சர்வீஸ் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நான் ஸ்டார்டிங்கில் மனவளக்கலைக்கு ஒரு பேஷண்ட்டாக தான் நான் வந்தேன். வந்தப்போ நானே இதான் எனக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்க, டிப்ளமோ போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் பேராசிரியர் ஆகிடுவீங்கன்னு எங்கள் ரேவதி அம்மா சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா, நான் படிக்கிறதா இன்ட்ரெஸ்ட் இல்லை, சும்மா கற்றுக்கணும் அப்படின்னு தான் வந்தேன். வந்துட்டு சும்மா அதை இந்தளவுக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கல. என்னையும் ஒரு ஆசனாக மாற்றி என்னை செதுக்கி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ரேவதி அம்மாவும், செகண்ட் ஸ்டெப்பில் அடுத்த அருள்நிதி போகிறதுக்கு ஐடியா இருக்கான்னு தெரியல. ஏன் போய் அம்மா இவங்க நர்ஸ்ரீன் அவங்களாம் வந்து வாங்கன்னு கூப்பிட்டு அவங்க பண்ணாங்க. மேடமும் சாரும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தீங்க. அதனால் வந்து இப்போ அடுத்து ஏபிடி போகிற ஐடியா கூட எனக்கு இல்லை. வீட்டில் பர்மிஷன் கிடைக்குமான்னு தெரியல. இந்த அம்மா ரொம்ப நர்ஸ்ரீன் அம்மா தான் கண்டிப்பாக எல்லாம் இந்த டீமாக திரும்பவும் நம்ம எல்லாம் போகணும் அப்படின்னு சங்கல்பம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு இன்னொரு காரணம்னா, நான் யோகா முழுசாக படித்தேன்னா எனக்கு தெரியல. எம்எஸ்சி முடிச்சிட்டேன், ஆனால் முழுசாக கொரோனா பேட்சுன்றதால நான் எதையும் கம்ப்ளீட்டாக பண்ணலை. அந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் பரமேஸ்வரி அம்மா நான் பார்த்ததே இல்லை. அவங்க சொல்லி தான் எங்களை சேர்த்து விட்டு தான் தேன்பாவே சொன்னாங்க. அங்கே போய் டி நகரில் தான் எங்களை நல்லா பண்ணாங்க, மோல்ட் பண்ணாங்க. எக்ஸசைஸ் ப்ராப்பராக எப்படி பண்ணணும், அப்புறம் தமம் எப்படி எடுக்கணும் அப்படின்றதுலாம் எனக்கு நானும் எனக்கு நான் டீச்சர் ஒர்க் பண்ணியிருக்கேன், கிளாஸ் எடுத்துருக்கிறேன் காலேஜில். ஆனால் இங்கே வந்து என்னை விட படித்தவங்க ஏஜ் அதிகமாக இருக்கிறவங்ககிட்ட கிளாஸ் எடுக்கிறது கொஞ்சம் எனக்கு ஷேரிங்காக இருந்தது. அது கொஞ்சம் மாற்றினது இங்கே வந்து தான் மாறிடுச்சு எனக்கு. முக்கியமாக உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் சார். ட்ரெயினில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்களா, எவ்வளோ ட்ரெயின் எப்போ வருது போகிறதுன்னா அது எங்களுக்கு எப்படி இன்றைக்கி வரப்போ நான் நர்ஷி நம்ம சொல்லிட்டு இருந்தேன். அந்த மன்றத்தில் வந்து அவங்களுக்கு டிக்கெட் கேன்சல் ஆகிட்டு பஸ்ஸில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க. காலைக்கு விசாரிச்சுட்டு வந்தேன். குழம்பணியாகத்தில் காலையில் 7:30 தான் வந்து சேர்ந்துருக்காங்க. நைட் 8:20 பஸ் கிடைச்சி பாவம். அப்போ சார் இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எனக்கு பைசா வந்ததெல்லாம் நீங்கள் பார்க்கல, ரிசீவ் ஆச்சுனாலும் எல்லாருக்கும் டிக்கெட் போட்டு பத்திரமா கொண்டு போய் சேர்த்துட்டு மெசேஜும் ஃபாலோ பண்ணிங்க. எல்லாருக்கும் அம்மாவுக்கு சாருக்கு நன்றி சொல்லிக்கணும். இந்த நன்றின்னு சொல்கிறத விட உங்கள் நன்றியை வந்து குரு காணிக்கையாக செலுத்தணும். குரு கேட்ட மாதிரி நான் சர்வீஸாக பண்ணேன். கண்டிப்பாக நம்ம என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவரிச்சு பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ணுவேன். அதான் நான் சொல்லிக்கிறேன். நன்றி எல்லாருக்கும். வாழ்க்கை வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நான் மதுமாலினி. நான் வந்து முதல் வரும்போது பிரம்மஞானத்துக்கு என்னோடய அம்மாவே இதில் இருக்கிறதால எனக்கு இதை பற்றின கொஞ்சம் சில விஷயங்கள் கொஞ்சம் தெரியும். அம்மா என்னை கூப்பிட்டு வந்து சேர்க்குறேன்னாங்க. அப்போ இந்த வீட்டுக்கு வரும்போது ஒரு நாள் பூட்டி இருந்தது. சரி, அதுக்கப்புறம் அம்மா இன்னொரு நாள் வரலான்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நானும் என்னோடய சூழ்நிலையும் அந்த நேரம் எங்கள் மாமியார் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட், அதனால் வெளியவே விட மாட்டாங்க. எனக்கு வர முடியல. அம்மா இருக்கிற வரையும் என்னால் இந்த இதுக்குள்ளே வரவே முடியல. அதுக்கப்புறம் அம்மா இறந்தவுடனே கொஞ்சம் எனக்கு வழி வந்தது. அதனால் சரி, எனக்கு பக்கத்தில் ஒருத்தர் சொன்னாங்க, வாம்மா இப்போ இந்த ஆஃபர் மாதிரி போட்டிருக்காங்க, அந்த டைமில் வந்து சேருனாங்க. சரின்னு அப்போ தான் வந்தேன். வரும்போது கொஞ்சம் அதாவது ஒருத்தரோட இறப்புன்றது எல்லாருக்கும் நடக்கக்கூடியது தான். அதை வந்து நம்ம ஏற்றுக்கணும். அதையே நினச்சிட்டு அப்படியே இருந்தால் அடுத்த லெவல் நம்ம போக முடியாது அப்படின்றதெல்லாம் இங்கே தெளிவாக புரிஞ்சுது. சரி, நமக்கு இதனால் நமக்கு மேன்மையும் வருது. 4 பேர்கிட்ட பேசவே எனக்கு பயமாக இருக்கும். முதல்ல ஐயோ நம்ம எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆக்சுவலாக நான் வீட்லேயே இருந்து பழகிட்டேன். ஒரு 20 இயர்ஸ் ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆகி. எங்கள் வீட்டுக்கார் வெளியவே விடாமல் என்னை வீட்டுக்குள்ளேயே வேலை, கடைக்கு போகிறது வர்றது இதில் தான் வச்சுருந்தாரு. டெவலப்மெண்ட்டே கிடையாது. எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு இடத்துக்கு போகிறதுனா கூட எனக்கு அவரோடையே போயிட்டு அப்படியே வருவேன். பசங்களை ஸ்கூலுக்கு இட்டு போய் விட்டுறது வரது தான் என்னோடய வேலை.
அதனால் எனக்கு எதுவுமே தெரியாததுனால நம்ம இப்படியே அப்படியே அப்புறம் தான் இங்கே வந்தவொன்னு தான் நிறைய லேடிஸ் பயங்கர அட்வான்ஸாக இருக்காங்க, நல்லா தெளிவாக இருக்காங்க. நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷனோடு இருந்தால் தான் நம்ம கொஞ்சம் டெவலப் ஆக முடியும், இல்லைன்னா நம்ம வேலைக்கே ஆக மாட்டோம். ஒரு டிகிரி படித்த பொண்ணு மாதிரியே இல்லை. எங்கள் அம்மாவே என்னை திட்டுவாங்க, ஒரு ஃபோன் கூட எனக்கு ஆப்ரேட் பண்ண தெரியல, என்னடி இப்படி இருக்க, இவ்வளோ மோசமாக இருக்க, ஒரு 2 வீலர் ஓட்டுற கூட, அப்போ அதுக்கு முன்னாடி 2 வீலர் கூட ஓட்ட வராது எனக்கு, பயங்கரமாக திட்டுவாங்க. எனக்கே தெரியுது, நானே வச்சுருக்கேன் ஃபோன், உங்கள் வீட்டுக்கு என்ன தான் பண்ணுறாரு, அப்போ இப்படி ஏன் பயப்படுறேன், ஏன் பயந்து சாவற அப்படின்னு சொல்லிலாம் திட்டுவாங்க. பேசுமா, உனக்கு உரிமை இருக்குது, நான் உன்னை வந்து கல்யாணம் பண்ணி நான் கொடுத்தேன்னா நீ அடிமையாக இருக்கிறதுக்கு கொடுக்கல, உன்னை வந்து ஒரு உன்னோட உரிமை இருக்குது உனக்கு, நீ ஏன் இப்படி பயப்படுற, நீ 4 பேர் கூட பேசணும், ஏன் இப்படிலாம் இருக்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. மாமியார் வெளியவே என்னை பேசவே விட மாட்டாங்க. ஏன்னா மாற்றி நம்மளை வந்து இட்டுட்டு போய் தனியாக பிரிச்சுருவாளோ பையனையும் என்னையும், அப்படியே ஒரு பயத்தில் இருந்தாங்க. அந்த பயத்தில் அப்புறம் அவங்களுக்கு நான் வந்து அந்த மாதிரி இல்லை, நான் வந்து அந்த டைப் கிடையாதுன்றது புரிய வச்சுட்டு நான் அதை இப்போ எங்கள் மாமியாரே நீ யோகா கிளாஸ் போகுமான்றாங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் என்றைக்கு மாறுவாருன்னு தெரியல. நல்லா இருந்துச்சு சார். நான் அதாவது ஃபஸ்ட்டு பிரம்மஞானத்துலேயே எனக்கே ஒரு தெளிவு வந்துட்டு, அடுத்த லெவல் ஆசிரியர் பயிற்சி போகும்போது இன்னும் கொஞ்சம் பேச தவம் எடுக்க ஓரளவுக்கு தெரிஞ்சுது. இப்போ இன்னும் என்னென்னா, நான் இன்னும் வரல, ஒரு ஏபிடி அளவுக்கு ட்ரைனிங் தான் எடுக்கிறோம். ஆமாம், இன்னும் நிறைய புக்ஸ் படிக்கணும் சார். திருவள்ளுவரை பற்றி அங்கேயே நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குது. படிக்கிறது படித்து நிறைய புரிஞ்சு, நமக்கு புரிஞ்சதை பிறருக்கு சொல்லி கொடுக்கணும். நம்ம முதல் நல்லா தெளிவாக இருந்தால் தான் நம்மளோட எஃபர்ட் வந்து அடுத்தவங்களுக்கு போகும். நான் முதல் எக்ஸசைஸ் பண்ணணும், நான் முதல் இது எல்லாமே எல்லாம் இங்கே என்ன கற்றுக்கிட்டோமோ அதை முதல் நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிறருக்கு சொல்லும்போது தான் அதோட எஃபெக்ட் கரெக்டாக இருக்கும்ன்றது எனக்கு தெரியுது. முதல் நான் தெளிவடைஞ்சிக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த வாய்ப்புக்கு நீங்கள் 2 பேர் தான் எனக்கு முக்கியமாக, ஐயாவும் அம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப நம்ம நன்றி செலுத்தணும். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு வீட்டையே நம்மளால் சரிவரையாக பண்ண முடியலன்னும் போது வீட்டையும் பார்த்துட்டு தன் குழந்தைகளையும் பார்த்துட்டு இத்தனை பேரை மேடம் வந்து ஒரு வாட்டி நம்ம ஒரு கேள்வி கேட்டுட்டோன்னா அதை ஞாபகமாக வச்சு அதுக்கு எப்படியாவது ரிப்ளை கொடுத்துருவாங்க. அதேமாதிரி ஐயாவும் ஏதாவது ஒன்று கேட்டோன்னா அழகாக கனிவாக சொல்லுவார். இதுக்கு இந்த மன்றத்தை சும்மா சில பேரெல்லாம் மன்றம் ஆரம்பிக்கிறாங்க, நீங்கள் பார்த்துங்க, இப்போ வரீங்களா போகிறீங்களா ஃபோட்டோ எடுத்தோமா அப்படின்னு அனுப்புகிறாங்க. அப்படிலாம் ஐயாவும் அம்மாவும் 2 பேருமே அப்படி கிடையாது. அவங்க உண்மையாக பாடுபடுறாங்க, குருவுக்கு ரொம்ப உண்மையாக இருக்காங்க. அதாவது அவங்க குரு மேலே வச்சுருக்க பக்தி என்னென்னா அவங்களோட உண்மையான உழைப்பு தான். அது மாதிரி நானும் என்னால் முடிஞ்ச கடமைகளை முடிச்சுட்டு, என் கடமை வீட்டு கடமையை முடிச்சுட்டு ப்ளஸ் என் சமுதாயத்துக்கும் சில தொண்டுகள் செய்வேன்னு சொல்கிறேன் சார். வாழ்க வளமுடன். இவ்வளவு பேச வரதே எனக்கு நிஜமாக இங்கே வந்துட்டேன் சார், பேசவே பயமாக இருக்கும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் பேர் வந்து அருள்நிதி நஸ்ரீன் பேகம். என்ன சொல்கிறது, நான் ஃபஸ்ட்டு வந்ததே வந்து ஹெல்த்துக்காக தான் மெயினாக. நான் வந்து இங்கே வந்த பிறகு நிறைய மாற்றங்கள், ஹெல்த்தும் எனக்கு இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, பேசிக்காகவே போகணும். நான் வந்து இந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு ஆசிரியர்ன்றாங்க நான் எனக்கே நம்பிக்கையே இல்லை. எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக வந்தேன். நான் ஒரு சொல்லணும், நான் ஹிந்தி டீச்சர். நான் இப்போ ஹிந்தி கிளாஸ் எடுக்கிறேன். என் பசங்க ஆன்லைன் ஆஃப்லைனில் இருக்காங்க. அவங்களுக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐ எக்ஸசைஸு, ஹேண்ட் எக்ஸசைஸ், லெக் எக்ஸசைஸு, அது மாதிரி சும்மா அந்த மாதிரி அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறேன். நான் வந்து இன்னும் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே எப்போ என் ஹெல்த்துக்காக வந்தேனோ அப்போவே நான் அங்கேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அங்கே கேட்டாங்க யார் தவமயம் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு, நான் கை தூக்குனேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நஸ்ரீன் பாரு அப்படின்னாங்க. கண்டிப்பாக நான் என்னோட பசங்களுக்கே நான் தவமயம் மாதிரி எடுக்கலான் இருக்கேன். என் வீட்டில் அந்த 5 பசங்க வராங்க, அந்த 5 பசங்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு. தவமயம் அப்படின்றது எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. இன்னும் முஸ்லீம்ஸ் ரிலீஜியஸில் பார்த்தீங்கன்னா, நான் முஸ்லீமு, எங்களுக்கு எல்லோரும் அப்போஸ் தான் இருக்காங்க. யாரை போய் கேட்டாலும் கத்துறாங்க. ஒரு நாள் போன வாரம் முன்னாடி ஒரு வீட்டுக்கு போய் இந்த மாதிரி கண்ணுமுடி பண்ணுவாங்களே, அதுதானே அங்கே போய் என்னவோ பண்ணுறாங்களே, அதை போய் நீங்கள் போய் சொல்கிறீங்க, அதை போய் பண்ண சொல்கிறீங்க, ஒரு முஸ்லீமாக இருந்து இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னாங்க. ஐயோ என்னத்தை பேசுகிறேன். நான் சொன்னது பாருங்கள், கண்ணை மூடி பண்ணுறாங்கன்னு அவங்க என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம், நீங்கள் போய் நம்ம குரானை படிங்க, அலம் கசூரா படிங்க, ஆயத்தல் குர்சி படிங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியும் பண்ணலாமா அப்படின்ச்சு. சரி அடுத்த வாட்டிக்கு போனேன்னா கண்டிப்பாக இப்போ போய் அவங்கள நான் பார்ப்பேன். அவங்க வெக்கேஷன் போயிட்டாங்கன்னு காலையில் தான் ஃபோன் பண்ணி கேட்டேன்.
அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் பொண்ணு வீட்டில் அந்த எதிர் வீடு அவங்க எல்லோரும் அந்த ஸ்கூல் ஹாலிடேஸ் முடிச்சு தான் வருவாங்க. ஸோ அங்கே போவேன். அருள் பிரம்மயானின்னு சொன்னாங்க, அது போயிட்டு வந்தோம். அருள்நிதியும் போயாச்சு. இப்போது ஏபிடி எப்படி சொல்கிறது, கிளாஸ் செம்மையாக இருந்தது. ஃபஸ்ட்டு கிளாஸு செகண்ட் கிளாஸ்லாம் நாங்கள் போனோம். பிரம்மயானின்னு போனோம், அருள்நிதின்னு போனோம் பாருங்கள். அப்போ கூட அந்த அளவுக்கு தெரியல. இப்போ தான் ஒரே கெத்தாக இருந்துச்சு கிளாஸு, செம்மையாக இருந்துச்சு. ஆஹா, என்னவோ நம்ம பெரிய ப்ரொஃபஸர் ஆகிட்டா மாதிரி நமக்கு. அந்த ரவுண்டை உட்கார வச்சு கேள்வி கேட்டாங்க பாருங்களேன். அப்போ நான் என்ன பண்ணேன், பயந்துட்டு எனக்கு என்னம்மா சொன்னாங்க, நீர் மேலே தவம். ஐயோ எனக்கு தமிழ் வராது, எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் சொல்வேன், நான் புக்கு கொஞ்சம் படிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னா அந்த அம்மா என்ன சொன்னாங்க, அப்படி புக்கெல்லாம் படிச்சுலாம் பண்ணக்கூடாது, உங்களுக்கு என்ன தெரியுமோ அது சொல்லுங்கன்னாங்க. அப்புறம் அவங்களே சொன்னாங்க, நாடி சுற்றியும் இதுவும் சொல்லுங்கன்னு. அவ்வளோதான், சூப்பராக சொல்லியாச்சு. இதுங்கெல்லாம் எனக்கு கிண்ணல் வரணுங்க, ஒன்றும் தெரிலன்னு சொல்லிட்டு நஸ்ரீன் அம்மா பாருங்களேன் அப்படின்னு. ஸோ அதுவும் நல்லபடியாக முடிச்சாச்சு. கிளாஸு, இப்போ கிளாஸை பற்றி வருவோம். கிளாஸில் கர்மயோகம், நாங்கள் காயகல்பம், அப்படியே ஆச்சரியமாக இருக்குமா. காயகல்பம் தெரியாத விஷயம்லாம் இந்த வாட்டி தெரிஞ்சுது. வெங்கடேஷன் ஐயாவலப்பா, விவேகானந்தன் சார் 80+ ஒரு ஏஜ், மாஷா அல்லா 80 ஏஜில் செம்மையாக என்னங்கம்மா செம்மையாக இருந்துச்சு கிளாஸ். அவளை எடுக்கிற வார்த்தைகள் அப்படி பாயிண்ட்ஸாக எழுதியும் வச்சுருக்கேன், சட்டுன்னு வரல. அந்த காயகல்பத்தில் எனக்கு புதுசாக தெரிஞ்சுதுன்னு சொல்ல வரேன். புதுசாக காயகல்பத்தில் அந்த அளவுக்கு காயகல்பம் இருந்தது. அப்புறம் கர்மயோகத்தில் எங்களுக்கு ஒரே பிரச்சனையாகவே ஆகுது. இங்கே போடுறாங்க வர முடியல அப்படின்னு. அங்கே கர்மயோகம் அவ்வளோ அழகாக சொன்னாங்க சார். நமக்கு இறை இது கிடைக்குமா, கர்மயோகம் பண்ணால் கடவுள்கிட்டேருந்து நமக்கு கிஃப்ட் கிடைக்குமா சார் சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஸோ நம்ம என்ன செய்கிறோமோ இல்லையோ, நம்ம போய் சர்வீஸ் செய்கிறோமோ இல்லையோ, கர்மயோகம் அப்படின்றது நமக்கு ஒரு ப்ளஸ்ஸு, நமக்கே பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அம்மா சொன்ன மாதிரி நமக்கு கிரெடிட் கோஸ் டு மேடமும் சார் தான். நம்மளை ரொம்ப சூப்பர் மன்றம்பா இது. அம்மா கஷ்டப்படுறாங்க, நான் பார்த்தேன். ட்ரெயின் ஆர்ஏசியா, அப்புறமா ட்ரெயின் கேன்சல் ஆயிடுச்சான், பஸ்ஸில் வந்தாங்க 1500 ரூபா கொடுத்து, ராத்திரி 8:30 மணிக்கு விட்டது நம்மளை 1 மணிக்கு. அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சாரை தான் நம்ம இது பண்ணணும். என்னம்மா நம்ம பணம் போடுறதே இல்லை, அவங்களே டிக்கெட் போட்டுருவாங்க, நாம் அப்புறமா தான் காசை போடுவோம். என்னம்மா நான் அப்பப்போ சார் நம்மளை ஃபாலோ அப் கூட கரெக்டாக பண்ணுறீங்களா, ஃபோட்டோ எடுத்து குரூப் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கம்மா. நாங்கள் லேடிஸாக இருந்தோம், 2 ஜென்ஸு வந்தாங்க. நமக்கு அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட இது இல்லை, பார்க்கவே முடியல, நம்ம பார்க்கவே முடியல இல்லைம்மா. நம்ம ஃபோட்டோ ஐயா 5 பேர் சேர்ந்து எடுங்கன்னாங்க. அப்புறம் அடுத்த நாள் அவங்கள பார்த்து அப்புறம் யூனிஃபார்மில் போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அதோட அதுதான் நாங்கள் நல்லா கிளாஸும் என்ஜாய் பண்ணோம், கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம். ஆன்லைன்லாம் ஐயோ உட்காந்து படித்தோம். பஸ் ட்ரெயின்லலாம் படித்து ஃபோட்டோ கொடுத்தோம், அனுப்பிச்சேன் நான் எங்கள் ஐயா கிட்ட. இந்த மாதிரி குரூப் ஸ்டடி பண்ணுறோம். அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது, ரொம்ப சப்பா பயந்து பாருங்க, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இவங்க கேட்ட கேள்விதான் கேட்டாங்க, அவங்க கேட்ட கேள்விதான். நீங்களா இங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க, அதனால உங்களுக்கு ஈஸியா போயிடும். அப்புறம் அந்த கர்ம யோகம் முடிச்சிட்டேன், காயகல்பம் முடிச்சிட்டேன். இன்னும் என்னம்மா டாபிக் சொல்லுங்களேன், அதுல ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். பேச்சுக்கலையை பத்தி சொல்லுங்க. எஸ் சூப்பர்ப்பா. பேச்சுக்கலை நமக்கு செயல் விளைவு, அந்த பேச்சு கலை தத்துவம் அப்படின்னு எடுத்தாங்க பாருங்க அம்மா. அங்கே கருத்து மாதிரி சொல்லி கொடுத்தாங்கம்மா. அதில் என்ன பண்ணணும், நம்ம ஒரு ஃபுல்லாகவே இது பண்ணிடணுமா. நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதில் நம்ம எடிட் பண்ணணுமா. எது தேவையோ அது மட்டும், எது ரீச் ஆகுமோ அது மட்டும் தான் சொல்லணுமா. நம்ம எல்லாமே சொன்னால் தூங்கிடுவாங்களாம்.
அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த எடிட்டிங் பற்றி சொல்லி கொடுத்தாங்க. அதில் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 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 ஸ்டோரி மாதிரி. அப்புறம் அம்மா அனிதா அம்மா என்னம்மா இந்திரா அம்மா செம்ம, அதுவும் தத்துவ இல்லை, அதை விட கண்ணில் அழகே வர மாதிரி, கண்ணில் தண்ணியே வந்த மாதிரி அவங்க எக்ஸாம்பிள். அம்மா பையனோட கதை சொன்னாங்க. நிஜமாவே குரு வந்து நம்ம போனா நம்ம வீட்டை பார்த்துப்பாரு இந்த மாதிரி தொண்டுக்கு போகும்போது. ஆமா, அது நிஜமா உண்மை. 4 நாள் என் பொண்ணு லீவு, நாங்களே நிறைய தடவை லீவு, பொண்ணுக்கு லீவு 4 நாளா அவளை வீட்லயே இருந்துட்டா. எனக்குன்னா 3 மாசம் முன்னாடி என் வீட்டில் என் பையனும் அவன் வந்து ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் படிக்கிறான். அவன் இஸ்ரோ, அவனுக்கு கிளாஸ் வந்துச்சு, அவனும் போயிட்டான், நானும் போயிட்டேன். ஹஸ்பண்ட் மட்டும் தனியாக ஜாலியாக இருந்தார். அப்போ தனியாக இருந்தீங்கல்ல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த அந்த எடிட்டிங் சொல்லியாச்சு. அந்த எடிட் சார் நம்ம போய் கிளாஸ் எடுக்கணுமா, எங்களுக்கு சொன்னாங்க பாயிண்ட்ஸா 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் கார்டு வருமா. இப்போ எங்களுக்கு வந்து ரிசல்ட்டு வந்து தெரியாதான், பாஸா ஃபெயிலாக தெரியாது, பயமுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. கிளம்புற நேருக்கு மட்டும் எல்லாரும் பாஸு, வாழ்க வளமுடன் அப்படின்னு 9 அப்படின்னு சொன்னார். நம்ம வந்து வெளியில் போய் கிளாஸ் எடுக்கணுமா, கிளாஸ் எடுக்கணுமா, பாயிண்ட் தருவாங்களா, கிளாஸ் எடுத்து தான் நம்ம பாயிண்ட் போடணுமா தவிர மௌனம்னு போய் நம்ம மௌனம்ல உட்காந்துட்டு போய் பாயிண்ட் போட்டுறக்கூடாதான். முருகன் ஐயா தானேப்பா சொன்னாங்க. யாரோ ஒருத்தர் வேற ஒரு ஆசிரியர் கிட்ட இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இத்தனை மௌனம் அட்டெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க சர்வீஸ் பண்ண இப்போ ஒரு காலேஜ் நடத்துறாங்கன்னு வெச்சுக்கோங்க, நீங்க வந்து டபா எடுக்கறீங்க, காபி டீ சர்வீஸ் பண்றீங்க, அதெல்லாம் ஆசிரியர் வாழ்த்து, அது சர்வீஸ் போடுறீங்க. ஆனா ஒரு ஆள் தான் பண்ணணும், ஒரு காயத்துல 2 பேர் சர்வீஸ் பண்றாங்க. அதே மாதிரி இந்த சீட்ல உட்கார்ந்து நம்ம கிளாஸ் எடுத்தா தான் பாயிண்டா சார், நம்ம அந்த சீட்ல உட்கார்ந்தா கிடையாது. ஆமா அட்டெண்டன்ஸ். ஆமா, அது யூனிஃபார்ம்ல தான் கிளாஸ் எடுக்கணும், தவா எடுக்கணும். யூனிஃபார்ம் கம்பல்சரி. நானே அப்படிதான் யூனிஃபார்ம் தான் வரும். நீங்க நிறைய தடவை பார்த்துப்பீங்க. அதுல தான் நமக்கு மரியாதை அப்படின்னு கூட சொன்னாங்க. நமக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறேன்னா யூனிஃபார்ம் தான் வரும். நீங்க எல்லா போட்டோலையும் பாருங்க, யூனிஃபார்ம்ல தான் இருப்பாங்க. என் வீட்டுல கூட கேட்பாங்க எல்லாம் யூனிஃபார்ம்ல போறோம். அதான் கிளாஸ் எடுக்கிறவங்க போது ஆமா, எப்பவுமே அப்பதான் தெரியும் யார் கிளாஸ் எடுக்க. நாம வந்து காயக்கல்பம் எடுக்கலாமா, நம்ம வந்து என்னென்னமா சொன்னாங்கல்ல, நம்ம எலிஜிபிளா அடிப்பயிற்சி, ஃபவுண்டேஷன் கோர்ஸ், எக்ஸசைஸ் சொல்லி தரலாமா, காயக்கல்பம் எடுக்கலாமா, அகத்தாழ் 1 and 2 3 அது வந்து அடுத்து 150 பாயிண்ட்ஸ் எடுத்த பிறகு. ஸோ நீங்க போய் காயக்கல்பம் எடுங்க, ஸ்கூல் சர்வீஸ் பண்ணுங்க, கிராமிய சேவா சர்வீஸ் பண்ண சொன்னாங்க. எல்லாத்துக்கும் நீங்க அங்கே சொன்னாங்க நிறைய வாண்டட் இருக்கு, நீங்கள் வேணா தேவை இன்ட்ரெஸ்டட்னா போய் இல்லை நம்ம பேரை கொடுத்துட்டு போங்க அப்படின்னா. அப்புறம் நான் என்ன பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா, நான் எங்கேன்னு கேட்டு அந்த ஆன்லைன் அந்த WC ஆஃபீஸ் அங்கே போயிட்டு, ஏன்னா அங்கே சொன்னாங்க நிறைய ஹிந்தி நார்த்தில் கிளாஸஸுக்கு ஆள் இல்லை அப்படின்னு அவர் ஒரு கிளாஸ் எடுத்தாங்க ஒருத்தாங்க. ஸோ அந்த பாயிண்ட் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்கல்லம்மா அப்போ. ஸோ அந்த ஆஃபீஸ்க்கு போனால் மேடம் பேர் விஜி மேடம் தான், விஜி தானேப்பா, விஜி மேடம்னு இருக்காங்க. அவங்க போயிட்டு அவங்களே ஹிந்தி தான் பேசுகிறாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டடு, அப்படியான்னு அவங்க என் நம்பரை வாங்கிட்டாங்க, நான் அவங்க நம்பரை வாங்கிட்டேன். எல்லாத்தையும் சர்ச் பண்ணி இது பண்ணி, சென்னையில் ஒரு சார் இருக்காங்களாம், ஆலியாரில் இருந்தவங்களாம் டெல்லியில் சர்வீஸ் பண்ண வரோம். அவங்கள நான் இது பண்ணி இன்ட்ரா பண்ணி விடுறேன் அப்படின்னு நம்பர்லாம் வாங்கினாங்க. ஸோ எனக்கும் ஆசையாக இருக்குது, ஹிந்தி டீச்சருன்றதுனால ஹிந்தி கிளாஸ் எடுக்கலாம். நார்த்துலலாம் போய் நிறைய டீச்சர்ஸ் இல்லைன்றாங்க. நான் முதல்ல ட்ரெயின் ஆகணும், என்னை முதல்ல ட்ரெயின் பண்ணுங்கன்னு சொன்னதுனால இங்கே பண்ணுறேன்னு சொன்னாங்க. இவ்வளோ இப்போ நடந்தது, நான் நினச்சே பார்க்கல. எக்ஸசைஸுக்குன்னு எக்ஸசைஸ் ப்ராசஸ், ஆமாம் எக்ஸசைஸுன்னு வந்து ஒரு ப்ரொஃபஸருன்னு சொல்கிறாங்க. அலமதுல்லா அதே மாதிரி நான் சர்வீஸ் பண்ணுவேன். அப்புறம் அந்த காயகல்பம் கண்ணாடி தவம் பண்ணணுமா, பண்ணிட்டு தான் நம்ம சர்வீஸ் கொடுக்கணுமா. நிறைய பேர் வந்து நம்ம தவம் கொடுக்கறதுனால நமக்கு வீக் ஆகிடுறோன்னு சொல்கிறோம். அது தப்பா. நம்ம கொடுக்கணும்னு நம்ம நினைக்கவே கூடாதான். இறையே நம்ம குருவே வந்து ப்ராசஸ் இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு நினைக்கணுமா. நம்மளே பண்ணுறோன்னு நம்ம நினச்சாதான் நம்ம வீக் ஆகிடுவோமா. இல்லை நான் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இறைக்கிட்டேந்து நம்ம வாங்கி நம்ம அவங்களுக்கு தீட்சை கொடுக்குறோமா, அதையும் சொன்னாங்க. நிறையவே முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் இருக்குது, என்ன சொல்லணும்னு தெரியல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த 2 கிளாஸஸோடு இது ரொம்ப மெச்சூர்டாக இருந்துச்சு சார். இது
என்னம்மா பிரம்மயானி அருள் நிதிலாம் போயிட்டு வந்து ஒரு மாதிரி சின்ன குழந்த மாதிரி ஜாலியாக விளையாடிட்டு வந்த மாதிரி. இது ரொம்ப சீரியஸு. டிப்ளமா எக்ஸாமும் வந்துடுச்சு நமக்கு, வெண்டு காய்ந்துச்சுப்பா. இதை படித்து அதை படித்து 5 மணி கிளாஸுக்கு 3 மணிக்கு எழுப்பி விட்டாங்க இவங்க அலாரத்தை வச்சு. அப்புறமா பண்ணி குளித்து ரெடி ஆகி 5 மணிக்கு ஆன்லைன் கிளாஸு எல்லாமே நல்லா முடிஞ்சது. எனக்கு கண்டிப்பாக நான் வந்து சர்வீஸ் பண்ணணும்னு எண்ணம் வச்சுருக்கேன். என் ஹெல்த்து வந்து அப்பப்போ அப்ஸ் அண்ட் டவுன் இருக்குது தான். நான் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் நல்லா சர்வீஸ் பண்ணுவேன் இன்ஷா அல்லாஹ். நான் ஸ்டார்டிங் வந்து என் குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பிக்கலான் இருக்கேன். என்னோடய ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் போய் சேர்க்கலான் இருக்கேன். முஸ்லீம்ஸ் வந்து யார் கிரிட்டிசைஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். எல்லாருக்கோட குருக்கு நன்றி சொல்லிவிட்டு எங்கள் ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் நான் வந்து நன்றி சொல்கிறேன். நான் மெயினாக இது உள்ளே வந்தது வந்து ஃபஸ்ட்டு உஷாமா, அந்த காமாட்சி மையத்தில் பேர் ரேவதி அம்மா, பூரூர் பேர் என்ன, ராகவேந்திர அம்மா. ஐயோ அவங்களாம் எனக்கு ரொம்ப இது, அவங்க வழியாக தான் நான் இது உள்ளே வந்தேன். இது உள்ளே வர்றதுக்கு எனக்கு எப்படி வரணும்னு தெரியல. எல்லாமே தூரம் மன்றமாக இருக்காங்க. அவங்கெல்லாம் மாலினியம்மா தான் என்னை வந்து மதுமாலினி தான் இங்கே வந்து சேர்த்தாங்க. அவங்க எனக்கு ஸ்டூடெண்ட்டு, அவங்க பொண்ணு எனக்கு ஸ்டூடெண்ட்டு. ஹெல்த்துக்காக தான் வந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்கிறேம்மா அவங்களுக்கு. வாழ்க வளமுடன். நன்றி வாழ்க வளமுடன். நல்லா பேசுனீங்க. எல்லா பாயிண்ட்டும் ஓரளவுக்கு ஆராய்ச்சி.